This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and soap seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications and WhatsApp 999410460 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ எண்டில் ஒரு விடுகதை கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. கோபி மற்றும் அருண் இருவரும் சேர்ந்தே பள்ளிக்கு செல்வார்கள். சேர்ந்தே சண்டை போடுவார்கள், சேர்ந்தே சிரிப்பார்கள். ஆனால் கல்லூரிக்கு போன பிறகு அவர்களுடைய நட்பு மெதுவாக மொபைல் மெசேஜ்களாக மட்டுமே மாறிவிட்டது. ஒரு நாள் அருண் கோபிக்கு தகவல் அனுப்பினான். நாளை முழுக்க கைபேசி இல்லாமல் என் கூட வரியா? கோபி சிரித்தான். இப்போதும் குழந்தைதானடி, இதுக்கு என்ன தெரியுமோ என்று நினைத்து கொண்டே ஒத்துக்கொண்டான். அடுத்த நாள் இருவரும் கைபேசிகளை வீட்டிலேயே விட்டு பழைய போல் சைக்கிள் எடுத்து கிராமத்து குளத்துக்கு சென்றார்கள். வழியில் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் நெடும்பாதையில் வீசும் காற்று, சைக்கிள் சங்கிலியின் ஒளி, இருவரின் சிரிப்புகள் எதுவோ ஒரு பழைய சுகத்தை திரும்ப கொடுத்து வந்தது. குளம் அருகே அமர்ந்த போது அருண் மெதுவாய் சொன்னான், கோபி, நாம் முன்பெல்லாம் இதை போல தினமும் இருந்தோம். இப்போ எத்தனை நாள் ஆனோம்? 1 மணி நேரம் கூட பேச மாட்டோம். கோபி தனது கால்களை நீரில் ஆழ்த்தி கொண்டே சிரித்தான். நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட. கைபேசியை விட்டு வந்து நம்ம நட்புக்கு ரீசார்ஜ் மாதிரி இருக்கு. மாலை சூரியன் மூழ்கும் முன்னே அந்த நாள் முடிந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் இருவருக்கும் எத்தனை மாதங்களாக பேசாத வார்த்தைகளையும் சொல்ல முடியாத உணர்வுகளையும் மீண்டும் இணைக்கச் செய்தது. அந்த நாளிலிருந்து இருவருக்கும் ஒரு புதிய பழக்கம் உருவானது. ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் கைபேசி இல்லா நாள். ஏனென்றால் உண்மையான நட்பு ஆன்லைன் இல்லாமல் கூட உணர்வுகளால் ஆன்லைன் ஆகத்தான் இருக்கும்.